ஆனால் விஜய் அவர்களை பார்க்கறதுக்காகவே ஒரு கூட்டம் அப்படின்றது வந்து இயல்பாகவே வர்றது வந்து விஜய் அவர்களுக்கு மட்டுமே ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ நாளாக சினிமாவில் உள்ள ஒருத்தர் வந்து நம்ம வீதிக்கு வராரு, தெருவுக்கு வராரு, நம்மளுடைய தொகுதிக்கு வராரு, நம்மளை பார்க்கறதுக்காக அவர் வராரு அப்படிங்கிறப்போ அது வந்து எல்லாருடைய கவனத்தையும் மாத்திரதா இருந்துச்சு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பொறுத்தது போது இதுக்கப்புறம் வந்து இனிமே நம்ம டைரக்டா ஸ்லோவெல்லாம் கிடையாது, இனிமே போற பாய்ச்சல் வந்து அவ்வளோ ஸ்பீடா இருக்கணும் அப்படின்றதுக்காக நேராக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை போய் பார்த்து அவங்ககிட்ட வந்து விஜய் அவர்கள் டைரக்டாக புகார் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு அந்த நியூஸ் தான் காலையில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ க்ரௌடு. விஜய் அவர்கள் உள்ளே போகிறாங்க, அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே கேமராமேன் உள்ளே போய் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. விஜய் அவர்கள் இன்றைக்கி பிரச்சாரம் நடந்திருந்தால் இன்றைக்கி டிஎம்கே சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்க வேட்பாளர்கள் அந்த பட்டியலை யாருமே அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஃபோக்கஸுமே விஜய் அவர்கள் மட்டும்தான் விழுந்திருக்கும். அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு மு.க. ஸ்டாலினுக்கு 26 கட்சி தேவைப்படுது. ஆக்சுவலி இன்றைக்கி வந்து நடந்திருக்கிற இன்சிடெண்ட் வந்து வேறு மாதிரி இருந்திருக்கும். என்ன அப்படின்னா, நேற்று விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு அனுமதி மறுக்கப்பட்டது வந்து சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அரசியல் வட்டாரத்திலேயே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருந்துச்சு. நேற்று அனுமதி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லாக அந்த டாப்பிக்கே விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் மட்டும்தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரே நாளில் 5 தொகுதி கவர் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது. விஜய் அவர்கள் வந்து ரொம்ப அசால்ட்டாக, லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக ஒரே நாளில் 5 தொகுதிங்கிறது அவ்வளோ ஸ்பீடில் நான் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக எடுத்துகிட்டு கொண்டு போய்கிட்டு இருந்தார். ஸோ திடீர்னு எதிர்பாராத விதமாக அவருக்கு வந்து அனுமதி மறுக்கப்பட்டதுன்றது டிவிகே சைடில் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த அரசியல் சைட்லையுமே அது வந்து ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்ட்ராங் பில்லராக இருக்கிறது 2 கட்சிகள், டிஎம்கே ஏடிஎம்கே. அப்படி இருக்கிறப்போ 3வதாக ஒரு கட்சி உள்ளே வர்றப்போ எல்லாருடைய கவனத்தையும் திசை திருப்புறதா மாற்றினது வந்து டிவிகேயோடைய விஜய் அவர்களுடைய கட்சி தான். அப்படி இருக்கிறப்போ இப்போ மற்ற கட்சிகளை எடுத்துக்கிட்டா, டிஎம்கே ஏடிஎம்கே எடுத்துக்கிட்டா அவங்க வந்து என்ன சொல்ல போகிறாங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் பேச போகிறாங்க அப்படின்றது பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் வரும். சீமான் அவர்களை எடுத்துக்கிட்டால் அவர் பேசுகிறதே ரொம்பவும் விசித்திரமாக வித்தியாசமாக இருக்கும், அதை கேட்குறதுக்கு அவருடைய கூட்டங்கள்ங்கிறது வரும். ஆனால் விஜய் அவர்களை பார்க்குறதுக்காகவே ஒரு கூட்டம் அப்படின்றது வந்து இயல்பாகவே வர்றது வந்து விஜய் அவர்களுக்கு மட்டுமே ஒரு நேச்சுரலாக ஒரு விஷயம். ஏன்னா இவ்வளோ நாளாக சினிமாவில் உள்ள ஒருத்தர் வந்து நம்ம வீதிக்கு வராரு, தெருவுக்கு வராரு, நம்மளுடைய தொகுதிக்கு வராரு, நம்மளை பார்க்குறதுக்காக அவர் வராரு அப்படிங்கிறப்போ அது வந்து எல்லாருடைய கவனத்தையும் மாத்திரதா இருந்துச்சு. அப்படி தான் அவர் வந்து ஒவ்வொரு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறப்போ வரக்கூடிய கூட்டமும் சரி, அவருக்கு வரக்கூடிய மக்கள் கொடுக்குற ஆதரவும் சரி இயல்பாகவே இருந்துக்கிட்டு வந்துச்சு. ரொம்ப காலமாகவே வந்து விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு வராங்க. இவர் வந்து வீதிக்கு வரமாட்டாரு, மக்களை சந்திக்க மாட்டாரு. ஏன்னா வந்து தமிழக அரசியல் வந்து அண்ணா அவர்கள் சொன்ன விஷயம் வந்து மக்களிடம் செல், மக்களிடம் உள்ள குறையை கேட்டறி அப்படின்பாங்க. விஜய் அவர்கள் மீது அந்த விமர்சனம் வந்து ரொம்ப காலமாகவே இருந்துட்டு வருது. ஏன்னா மக்களை பார்க்க மாட்டார், இவர் வந்து வீட்டிலே இருந்து அரசியல் பண்ணுறாரு, ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. என்ன பண்ணாலும் இவர் வந்து ஒன்று பனையூருக்கு கூப்பிட்றாரு, அப்படி இல்லைன்னா மாமல்லபுரத்துக்கு வர சொல்கிறாரு, இவர் வந்து வீட்டை தாண்டி வெளியே வரமாட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுவும் மட்டும் இல்லாமல் ப்ரெஸ்ஸை சந்திக்க மாட்டாரு, ஏகப்பட்ட விமர்சனம். அவர் சினிமாவில் இருக்கும்போது கூட இந்தளவுக்கு விமர்சனம் வச்சிருக்க மாட்டாங்க. அரசியல்ன்ற ஒரு அவருடைய அடுத்த ஸ்டெப் எடுத்து மக்களுக்காக நல்லது பண்ண வரேன்னு சொல்கிறப்போ இவ்வளோ விமர்சனங்கள் அவர் மீது வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து வெளியே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் விஜய் அவர்கள் வந்து தேர்தல் எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் பிரச்சாரத்துக்கு பண்ணலாம், இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் வேலைக்காகாது, இதுக்கப்புறம் தான் இனிமேல் தீயா ஆரம்பிக்க போது நம்மளுடைய களப்பணி அப்படின்ற மாதிரி பிரச்சாரம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 5 தொகுதிகளை லிஸ்ட்டு போட்டு அதில் வந்து பெரம்பூரில் காலையில், அப்புறம் கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர், விருகம்பாக்கம் 5 தொகுதிக்கு லிஸ்ட்டு போட்டு பிரச்சாரம் பண்ணலாம், இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதாவது அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து பள்ளம் தோண்டிக்கிட்டு இருக்காங்க, அந்த பேரிகேட்லாம் போட்டிருந்தாங்க, இதனால் வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ண அனுமதி கிடையாது அப்படின்ற மாதிரி டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் வந்து நேற்று ஒரு அறிக்கையில் கொடுத்துருந்தாங்க. ஸோ சென்னை மாநகராட்சி அவங்க சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பள்ளம் வந்து
உடனே அந்த ப்ராசஸ் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதை காரணம் காட்டி அவங்க குற்றம் சாட்டுறது வந்து நியாயமாக இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ திடீர்னு இந்த பள்ளம் எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி இவர் குற்றம் சாட்டு வைக்கிறாரு. இன்னொன்று ஸ்வீட்டான ஒரு ஆப் உண்டு. அது என்ன ஆப்னா, இந்த மாதிரி எலெக்ஷன் நடக்கிறப்போ பிரச்சாரம் பண்ணுறப்ப எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் சரி, அவங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறதுக்கு ஒரு 48 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டு யார் யார் வரலாம், எத்தனை பேர் இங்கே கூடலாம், எந்த இடம் அப்படின்ற மாதிரி அதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். இது வந்து இப்போது 2 நாளைக்கு முன்னாடி, இப்போ திங்கட்கிழமை பிரச்சாரம்னா இப்போ 48 மணி நேரத்துக்கு முன்னாடி அப்ளை பண்ணாதான் அந்த இதை காமிச்சு நாங்கள் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அப்படி இருந்தும் இவங்க வந்து போனது இந்த மின்சாரத்துறைக்கு உள்ள என்ஓசி வாங்கிட்டாங்க, தீயணைப்பு துறையிலையும் என்ஓசி வாங்கிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன்ட்டையும் அவங்களும் கேட்டுட்டாங்க. ஆனால் அவங்களுமே நீங்கள் வந்து குறிப்பிட்ட டயத்துக்கு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்தும் காவல்துறை மட்டும்தான் அனுமதியை மறுத்திருக்கிறதுன்றது வந்து நேற்று வந்து தெல்ல தெளிவாக விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இப்போ வந்து இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் பொறுத்தது போது, இதுக்கப்புறம் வந்து இனிமேல் நம்ம டைரெக்டாக ஸ்லோவெல்லாம் கிடையாது, இனிமேல் போகிற பாய்ச்சல் வந்து அவ்வளோ ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நேராக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக்கை போய் பார்த்து அவங்ககிட்ட வந்து விஜய் அவர்கள் டைரெக்டாக புகார் கொடுத்துருக்காரு. இன்றைக்கி அந்த நியூஸ் தான் காலையில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் இறங்கி அவரே போயிட்டு அந்த தலைமை தேர்தல் அதிகாரியை பார்த்து காவல்துறை வந்து ஒரு சார்பில் செயல்படுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ ஃபுட்டேஜெலாம் நீங்கள் பார்க்குறப்பவே தெரியும். ஏன்னா அவ்வளோ கூட்டம், அவ்வளோ க்ரௌடு. விஜய் அவர்கள் உள்ளே போகிறாங்க, அந்த லிஃப்ட்டுக்குள்ளேயே கேமராமேன் உள்ளே போய் எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த இடத்த சூழ்ந்து விஜயை ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா இன்றைக்கி வந்து டிஎம்கே சைடில் வேட்பாளர்களை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. 164 தொகுதிக்கும் இன்றைக்கி வந்து வேட்பாளர்களை யார் யார் எந்த தொகுதியில் நிற்க போகிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது 2 விஷயத்தை கனெக்ட் பண்ணி பார்க்குறப்போ விஜய் அவர்கள் இன்றைக்கி பிரச்சாரம் நடந்திருந்தால் இன்றைக்கி டிஎம்கே சைடில் ரிலீஸ் பண்ணியிருக்க வேட்பாளர்கள் அந்த பட்டியலை யாருமே அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லா ஃபோக்கஸுமே விஜய் அவர்கள் மட்டும்தான் விழுந்திருக்கும். ஏன்னா ஏப்ரல் 2ஆம் தேதி வந்து திமுக சைடில் வந்து பிரச்சாரம் பண்ண போகிறதா அவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து வேட்பாளர்கள் பட்டியலை ரிலீஸ் பண்ணி யார் யார் எந்த தொகுதியெல்லாம் விடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஹைலைட்னா, 60 பேர் வந்து புதிய வேட்பாளர்கள், அதாவது நியூ ஃபேஸை வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ரொம்பவும் ஸ்பீடாக போய்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவருடைய பிரச்சாரத்தை வந்து ஒரு படி மேலே போய் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக மற்ற கட்சிகள்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சனிக்கிழமை பிரச்சாரம் அப்படின்ற மாதிரி ஆரம்பித்தார். அது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சனிக்கிழமை மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வருவார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த சனிக்கிழமை ஒவ்வொரு ஊருக்காக போய் கவர் பண்ணி மக்களை சந்தித்து மக்கள்கிட்ட பேசி பல விதமான ஒரு மாஸ் ஆறாவே அவர் கிரியேட் ஆயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்று எதிர்பாராத விதமாக அந்த கரூர் சம்பவத்திலேருந்து அது அப்படியே மொத்தமாக அதை கொலாப்ஸ் பண்ணுற மாதிரி எல்லாமே டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஸோ அதுலேருந்து சனிக்கிழமைன்றது ஒன்று விஜய்க்கு ஒரு ஆகாத ஒன்றா மாறிடுச்சு. இன்னொரு விஷயம் என்னென்னா 27ஆம் தேதி, ஸோ கரூர் சம்பவம் நடந்தது வந்து செப்டம்பர் 27ஆம் தேதி. அதுக்கப்புறம் ஒவ்வொரு மாதம் 27ஆம் தேதியும் விஜய் அவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயம் நடந்துடும். அப்படி தான் இந்த லாஸ்ட்டு ஒரு 27ஆம் தேதி வந்து விஜயும் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்களும் விவாகரத்து விஷயம் வந்து ரொம்பவும் வைரலாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இந்த 27ஆம் தேதி வந்து இவர் பிரச்சாரத்தை வந்து எல்லாருமே மேற்கோள் காட்டி இதையும் ஒரு கம்பேர் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து விஜய் அவருடைய பிரச்சாரத்துக்கான தேதி வந்து 30ஆம் தேதி, அதாவது மார்ச் 30ஆம் தேதி அந்த தேதி வந்து போஸ்ட்போன் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து திமுக அவர்கள் வந்து வேட்பாளர்கள் பட்டியலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 164 தொகுதிக்கும் உள்ள வேட்பாளர்கள் வெளியிட்டிருக்காங்க. நாளைக்கு சாயந்தரம் வந்து தேர்தல் அறிக்கையை வந்து வெளியிட போகிறாங்க. ஏற்கனவே அதிமுக சைட்லேருந்து தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களும் வந்து பிரச்சார போகிறப்போ தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இப்போ ஆல்மோஸ்ட் வந்து எல்லா கட்சிகளுமே அவங்களுக்கான தேர்தல் வேலைகளை வந்து மிக மும்முரமாக இருக்காங்க. தேர்தல் பட்டியலையும் வெளியிட்டிருக்காங்க, யார் யார் எந்த தொகுதியில் வேட்பாளர் நிற்க போகிறாங்க அப்படின்னும் தேர்தல் பிரச்சாரமும் போயிட்டு இருக்கு. இப்போ மீதி இருக்கிறதுல எல்லாருடைய கவனமும் யார் பக்கம் திரும்ப அப்படின்னா டிவிகே தலைவர் விஜய் அவர்களுடைய கட்சியில் மட்டும்தான். ஸோ விஜய் அவர்கள் மட்டும்தான் இன்னும் எந்த மாதிரியான தேர்தல் அறிக்கை வெளியிட போகிறாங்க, தேர்தல் வாக்குறுதிகள் என்னவா இருக்க போகுது, அதுக்கப்புறம் பார்த்தா எந்தெந்த தொகுதியில் யார் யார் நிற்க போகிறாங்க. ஏன்னா இவ்வளோ ஒரு டஃப்பான காம்படிஷனில் ஏற்கனவே திமுக அதிமுக ரொம்ப பழம்பெரும் கட்சியில் அவங்க எந்த மாதிரியான ஆளுகளை நிப்பாட்டுவாங்க அப்படின்றதுல அவங்க அந்த அளவுக்கு தீவிரமாக காட்டுறப்போ
விஜய் அவர்களும் அதுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்குற மாதிரி ஆள்களை தேர்ந்தெடுத்து நிப்பாட்டுவார் தான் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடியே நேர்காணலாம் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாளைக்கு சொல்லியிருக்காங்க வேட்பாளர்களை ரிலீஸ் பண்ண போகிறதா. பார்ப்போம் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதிகளை யார் யாருக்கு டஃப் கொடுக்க போகிறாங்கன்றது தெரியல. இப்போ இன்னைக்கு திமுக வெளியிட்டிருக்க வேட்பாளர்கள் தான் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு 60 பேர் நியூ ஃபேஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த முறை விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சதுனால என்னவோ பல பேர் தொகுதியில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக கரூரில் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் கரூரில் இருந்திருக்காங்க. இந்த முறை அவர் கோவை தெற்குக்கு மாற்றிருக்காங்க. என்ன அப்படின்னா, கரூரில் அவர் ரொம்ப வெல் நோன் ஃபேஸு. ஸோ அவருக்கு ஈஸியாக ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. ஆனால் கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவோட அதிமுக சைடில் தான் ரொம்பவும் பவர்ஃபுல்லான ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அதிமுக அந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு செல்வாக்காக வச்சு கொங்கு மண்டலத்தை அதிமுக கோட்டையை மாற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த முறை கரூர் செந்தில் பாலாஜி கரூர்லேருந்து கோவை தெற்குக்கு மாற்றினது அந்த அதிமுக கோட்டை இருக்குல்ல, அதை அப்படியே கலைச்சி இந்த பக்கம் திமுகவை திசை திருப்பதுக்காக அவங்களுடைய வித்தியாசமான ஒரு சித்திர விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மாற்றிருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் பிஜேபியை சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன், அப்புறம் எஸ்பி வேலுமணி ஏடிஎம்கேல உள்ளவர், அப்புறம் பிஜேபியில் உள்ள அண்ணாமலை. ஸோ இவங்களுடைய ஆதிக்கம் தான் கோயம்புத்தூர் தொகுதியை பொறுத்தவரை இருக்கும். ஆனால் இந்த முறை செந்தில் பாலாஜியை நிப்பாட்டு அங்கே உள்ள வாக்குகள்லாம் அப்படியே திமுகவை கவர் பண்ணலாம். ஏன்னா இங்கே ஒரு தொகுதியில் நிப்பாட்டி தான் போதும், மற்ற இடத்துல உள்ளலாம் நியூ ஃபேஸ்லாம் அப்படியே கவர் ஆகி டிஎம்கேவோட கோட்டையாக கோயம்புத்தூர் மாறும் அப்படின்ற ஒரு கேல்குலேஷனில் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா காட்பாடியில் துரைமுருகன், எப்போதுமே மூத்த அமைச்சரான துரைமுருகன் இதுக்கு முன்னாடி நிறைய டைம் எம்எல்ஏ இருந்து அங்கே ஜெயிச்சிருக்காரு. இந்த முறையும் அவருக்கு தான் அந்த தொகுதியில் நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா இந்த முறை அவர் நிற்க மாட்டார், ரொம்ப வயசானவர் அப்படின்றதுனால ஒரு கால்குலேஷன் போட்டிருந்தாங்க. ஆனால் இந்த முறையும் துரைமுருகன் தான் அவர்கள் தான் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஒரு விஷயம் என்னென்னா, பெரம்பூர் தொகுதியில் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க பெரம்பூர் தொகுதி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே எல்லா தொகுதியும் முக்கியமான தொகுதி, அதுலேயும் மிக முக்கியமான தொகுதியாக பார்க்கப்பட்டது இப்போ பெரம்பூர் தொகுதி. காரணம், விஜய் அந்த தொகுதியில் நிற்கிறதுனால. ஸோ விஜய் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறதுனால அங்கே யார் யார் கேண்டிடேட்டை நிப்பாட்டுவாங்கங்கிறது மக்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏடிஎம்கேல உள்ள ஆளை நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தா அவங்க பிஎம்கே, அதாவது கூட்டணி கட்சிகளான பிஎம்கேட்ட சொல்லி பிஎம்கேலேருந்து தான் ஒரு ஆளை கேண்டிடேட்டாக அங்கே போட போகிறாங்க. இந்த பக்கம் டிஎம்கேல யார் நிப்பாட்ட போகிறாங்கன்னு பார்த்தா ஏற்கனவே இருந்த எம்எல்ஏவாக இருந்து 1,05,000 வாக்குகள் ஜெயிச்ச ஆர்டி சேகர் அவர்கள் தான் இந்த முறையும் பெரம்பூர் தொகுதியில் நிற்கிறாங்க. ஸோ பெரம்பூர் தொகுதி எந்த அளவுக்கு டஃப்பான ஒரு காம்படிஷனாக இந்த முறை மாறப்போகுதுன்னு தெரியல. ஏன்னா விஜயும் ஒரு செல்வாக்கான ஒரு ஆளாக இருந்தாலும் அரசியலுக்கு புதுசுங்கிறதுனால மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். இன்னொரு பக்கம் திமுக கோட்டை வேற. ஸோ ஆர்டி சேகர் அவ்வளோ வாக்கு ஜெயிச்சிருக்காரு. ஸோ அவருக்குமே எந்த மாதிரி ஒரு இதாக மாறப்போகுதுன்றது தெரியல. கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்து டிவிகே சைடில் எந்த மாதிரியான வேட்பாளர்கள் நிப்பாட்ட போகிறாங்க, ஸோ அவங்க எந்த அளவுக்கு டஃப்பான ஒரு கேண்டிடேட்டாக மற்ற கட்சிக்காரர்களுக்கு மாற போகிறாங்கிறத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நன்றி.